ஒரு எலெக்ஷன்ல தோக்கலாம், 2 எலெக்ஷன்ல தோக்கலாம், அது அரசியல்ல சகஜம். ஆனா ஒரே மாதிரி தாக்குதல், ஒரே மாதிரியான வியூகம், அதுக்கு முன்னாடி 5 மாநிலங்கள் வரிசையா ஒரே மாதிரி சரியும்போது அத நாம தற்செயல்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேரு சிஸ்டம் ஃபெயிலியர். அதாவது கட்டமைப்பிலேயே ஒரு கோளாறு இருக்கு. மத்திய பிரதேசம், கோவா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், டெல்லியில எதிர்க்கட்சிகள் ஏன் இப்படி தொடர்ச்சியா சரிஞ்சாங்க? ஆனா அதே நேரத்துல இதே அழுத்தத்துக்கு நடுவுல வங்கம் மட்டும் எப்படி தாக்கு பிடிச்சது? வாங்க இந்த ஆழமான அலசல்ல ஒரு நேர்மையான அரசியல் பிரேத பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தோத்துக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு அதிர்ஷ்டமின்மை இல்ல. அதுக்கு பேரு நம்ம கிட்ட சரியான தயாரிப்பு இல்லேன்னு அர்த்தம். ஒரே மாதிரியான தந்திரங்களுக்கு முன்னாடி பல கட்சிகள் ஒரே மாதிரியான தவறுகளை பண்ணும்போது அது அந்த அமைப்புல இருக்கிற ஒரு ஆழமான பலவீனத்தை அப்பட்டமா நமக்கு காட்டுது. நாம அதைத்தான் இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். இந்த உரையாடல் சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு டாக்டர் நோயாளிகிட்ட என்ன பிரச்சனைன்னு முகத்துக்கு நேரா சொன்னாதான் சிகிச்சையா ஆரம்பிக்க முடியும் இல்லையா? அது மாதிரிதான் அரசியல்லையும் நாம தவறு எங்க நடக்குதுன்னு வெளிப்படையா கேட்கணும். நம்ம நோக்கம் இங்க யாரையும் குற்றம் சாட்டுறதில்ல. ஆளுங்க கட்சிக்கு எதிரா ஒரு கட்சி தயாரா இருக்கா இல்லையான்னு நாமளும் நீங்களும் சேர்ந்து சரி பார்க்க போறோம், அவ்வளவுதான். சரி, இப்போ ஒவ்வொரு மாநிலமா எடுத்து பார்க்கலாம். ஆனா இது எல்லாம் தனித்தனி தோல்வியா பார்க்காதீங்க. ஒரு பெரிய நோயோட திரும்ப திரும்ப வர்ற அறிகுறிகளா பாருங்க. முதல்ல மத்திய பிரதேசம். இந்த அட்டவணைய ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. மத்திய பிரதேசம், கோவா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், டெல்லி. இடங்கள் வேற, வருஷங்கள் வேற. ஆனா தோல்விக்கான மூல காரணங்கள் என்னன்னு பாருங்க. பிரச்சனை வந்தப்புறம் மெதுவா யோசிக்கிறது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறது, அப்புறம் தெளிவான அரசியல் அடையாளம் இல்லாதது. இது ஒரு தொடர்கதை மாதிரி இல்லையா? சரி, சரிஞ்ச கதையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதே புயல்ல தாக்கு பிடிச்ச ஒரு மாநிலத்தோட கதைய பாப்போம். அதுதான் வங்காளம். ஒரு வலுவான பாதுகாப்பு அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இந்த ஒப்பீடு தான் எல்லாத்தையும் நமக்கு விளக்கிடும். மத்த மாநிலங்கள் பிரச்சனை வந்தப்புறம் அதுக்கு எப்படி எதிர்வினையாட்டலான்னு யோசிச்சாங்க. ஆனா வங்காளம் சட்ட ரீதியா, அரசியல் ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு ஒரு செயல் திட்டத்தை தயாரா வச்சிருந்தது. அங்க எம்எல்ஏக்களோட பிரச்சனைகளை தொடர்ந்து கேட்டு சரி செஞ்சது. நலத்திட்ட பயனாளிகளை வெறும் ஓட்டரா பார்க்காம கட்சியின் பாதுகாவலர்களா மாத்துனாங்க. கடைசியா நாங்க நேர்மையானவங்கன்னு சொல்றதை விட நாங்க வங்காளிகள் அப்படிங்கிற பிரிக்க முடியாத ஒரு அடையாளத்தை அவங்க ரொம்ப ஆழமா உருவாக்கினாங்க. ஓகே, நாம இப்போ வெறும் பகுப்பாய்விலிருந்து நேரடி நடவடிக்கைக்கு போக போறோம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் நாம எந்த அளவுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு கருவிதான் இது. வாங்க இப்போ ஒரு சின்ன சுய பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். நான் கேக்குற கேள்விகளுக்கு உங்க மனசுக்குள்ள நேர்மையா பதில் சொல்லுங்க. உங்க கட்சி எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆம், ஓரளவுக்கு. இல்ல, இந்த 3ல 1 மனசுல நினைச்சுக்கோங்க, சரியா? இந்த லிஸ்ட்ல இருக்கிற 20 கேள்வியுமே முக்கியம்தான். நீங்க பொறுமையா இதை படிக்கலாம். ஆனா இதுல 4 கேள்வி இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட உயிர்நாடி மாதிரி. 1, உங்ககிட்ட சட்ட ரீதியான சவால்களை சந்திக்க ஒரு லீகல் டீம் இருக்கா? 4வது கேள்வி, கட்சி தாவ வாய்ப்பு இருக்கிற 20 எம்எல்ஏக்களை கையாள உங்ககிட்ட திட்டம் இருக்கா? 18வது கேள்வி, நடுராத்திரி 2 மணிக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்னு எழுதப்பட்ட ஒரு விதிமுறை இருக்கா? கடைசியா 14வது, உங்க கட்சியின் அடையாளம் என்னன்னு ஒரே வரியில சொல்ல முடியுமா? இப்போ உங்ககிட்ட எத்தனை இல்ல, ஓரளவுக்கு பதில்கள் இருக்குன்னு பாருங்க. கவலைப்படாதீங்க, இது உங்க ரிப்போர்ட் கார்டு இல்ல. இது நீங்க சரி செய்ய வேண்டிய விஷயங்களோட ஒரு லிஸ்ட், அவ்வளவுதான். ஒவ்வொரு இல்லையும் ஒரு பலவீனம், ஆனா நிச்சயமா சரி செய்யக்கூடிய ஒரு பலவீனம். நோய சரியா கணிச்சாச்சு. இப்போ மருந்துக்கு நேரம் வந்தாச்சு. நீங்க கண்டுபிடிச்ச பலவீனங்களை சரி செய்ய அடுத்த 30 நாள்ல என்ன செய்யலாங்கிற சில எளிமையான யோசனைகளை பாப்போம். பாருங்க, ஒவ்வொரு இல்ல பதிலையும் எப்படி ஒரு முதல் படியா மாத்தலான்னு இது அழகா காட்டுது. சட்டப்பிரிவு இல்லையா? பரவாயில்ல, அடுத்த 30 நாள்ல உங்க கட்சியில இருக்கிற 3 வக்கீல கூப்பிட்டு பேசுங்க, அதுதான் ஆரம்பம். பூத் கமிட்டி பேப்பர்ல மட்டும்தான் இருக்கா? ஒரு மாவட்டத்துல வெறும் 10% பூத்துல நேரடியா ஒரு கூட்டம் நடத்துங்க. ஒவ்வொரு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் தேவை. மறந்துடாதீங்க, உங்க பலவீனங்களை கண்டுபிடிக்கிறது தான் உங்களை பலப்படுத்துறதுக்கான முதல் படி. இந்த இல்லைன்னு வந்த லிஸ்ட் தான் உங்க அடுத்த 30 நாளுக்கான ஆக்ஷன் பிளான். இத ஒரு விமர்சனமா பார்க்காதீங்க, ஒரு வழிகாட்டியா பாருங்க. ஒரு கட்சியோட உண்மையான பலம் எப்போ தெரிய வரும் தெரியுமா? எல்லாம் சரியா இருக்கும்போது இல்ல. நள்ளிரவு 2 மணிக்கு, யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல, எல்லா பக்கம் இருந்தும் நெருக்கடி வரும்போதுதான் அதோட உண்மையான பலம் தெரியும்.
யோசிச்சு பாருங்க, ராத்திரி 2 மணி, தேர்தலுக்கு இன்னும் 3 வாரம்தான் இருக்கு. ஒரே நேரத்துல இந்த 3 செய்தியும் உங்களுக்கு வருது. அப்போ என்ன செய்வீங்க? முதல் 1 மணி நேரத்துல யார் யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? அடுத்த 72 மணி நேரத்துக்கு உங்க திட்டம் என்ன? நம்ம அடுத்த பகுப்பாய்வுல இந்த நள்ளிரவு 2 மணி அவசரகால நெறிமுறைய மணி வாரியா, படிப்படியா, விலாவாரியா பார்க்க போறோம். இந்த அலசல உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. உங்க சுய பரிசோதனையில எத்தனை இல்ல வந்ததுன்னு யோசிச்சு வைங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.